நேற்று மஞ்சத்தூள்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து நேற்று எடுத்த வீடியோவும் இன்னைக்கு எடுத்த வீடியோவும் கொஞ்சம் கலந்து வரும். மஞ்சத்தூள் அரைக்கிறதுக்கு நான் மட்டும் தான் தனியாக போயிருந்தேன். அப்புறம் அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே தெரிஞ்ச அக்கா தான், சொந்தக்கார அக்கா தான். அப்புறம் அக்கா கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு அப்புறம் அவங்க தான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. மஞ்சத்தூள்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வரும்போது நம்ம முனியப்பா வேற குறுக்குறுன்னு பார்த்துட்டே வந்து இருந்தாரு. என்னடா நம்ம புள்ள தனியாக வந்திருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாரு. அப்போ நான் தான்ப்பா அப்படின்னு, ஏன்னா தனியாக வந்திருக்கிற பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அப்போ நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னப்பா பயம் அப்படின்னு சொல்லிட்டு முனியப்பா ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தாச்சுங்க. முனியப்பனோட அருளோட பத்திரமா வந்து வீடு வந்து சேர்ந்துட்டேன். வந்த உடனே அந்த மஞ்சத்தூள்லாம் ஓப்பன் பண்ணி ஜலிச்சாச்சு. என்ன ஜலிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் நம்ம அரைக்க போகும்போது அரிசி இல்லைன்னா இந்த மாதிரி தோரம்பருப்பு ஒரு கவரில் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அரைச்சி முடிச்சுட்டு அதை லாஸ்ட்டாக வந்து மிஷினில் போட்டு கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. மிஷினில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே பாதி வந்துடும். பாருங்கள், ஜலிச்ச உடனே எவ்வளோ மஞ்சத்தூள் வந்து வந்திருக்கு. இது நம்ம வாங்காமல் வந்தோம்னா நம்மளுக்கு தான் வந்து நஷ்டம். எல்லாமே மிஷினில் வந்து ஒட்டிக்கும். பருப்பெல்லாம் வந்து உடையாது, அரிசியும் உடையாது, அப்படியே முழுசாக தாங்க வரும். நான் வந்து தோரம்பருப்பு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போட்டு கொடுங்க அப்படின்னு நல்லா போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக வந்து ஜலிச்சாச்சு. பருப்பு தனியாக, மஞ்சத்தூள் தனியாக வந்துருச்சு. நல்லா ஒரு 2 கிலோ மஞ்சத்தூள் நல்லா இந்த வருஷத்துக்கு மேலே வந்து வரும். சுத்தமான இயற்கையான மஞ்சத்தூள், எந்த கலப்படம் எதுவுமே இல்லாதது, ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னா, இட்லி பூண்டு சட்னி தான் வந்து செஞ்சிருந்தேன். சொல்லவே தேவையில்லை. சுட சுட இட்லிக்கும் பூண்டு சட்னிக்கும் சும்மா டக்கரா அப்படி இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்கும். வெறும் பூண்டு, தக்காளி, மிளகா, உப்பு அவ்வளோதாங்க வச்சு அரைச்சு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அப்படியே சுட சுட இட்லி லபக் லபக்குன்னு வந்து போகும். எனக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் வேக வச்சிருந்தேங்க. ஸ்நாக்ஸுக்கு தாளிச்செல்லாம் கொடுக்கல, அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரசம் தான் வச்சிருந்தேன். சாதா ரசம் வைக்கல, கொள்ளு பருப்பு ரசம் தான் வந்து வச்சிருந்தேன். எப்பயும் போல நம்ம ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி சீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, வரக்கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த கொள்ளு பருப்பு வறுத்து திருவையில போட்டு உடச்சி வந்து வச்சிருக்கேன். அதை வந்து 2 ஸ்பூன் போட்டு கழுவி அதோட போட்டுக்கலாம். சீரக மிளகு நுணுக்கும் போது இதையும் போட்டு அப்படியே மிக்சியில் 2 பல்ஸ் விட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது வந்து கொள்ளு பருப்பு டக்குன்னு நம்ம வந்து உடனே வந்து செய்யற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொள்ளு பருப்பு ரசம். அந்த ரசம் வைக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கும். நல்ல வாசமா அந்த கொள்ளு பருப்பு வறுத்ததுக்கு அதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கொள்ளு பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியில ரசம் வைக்கலாம். கொள்ளு பருப்பு ஆட்டி எப்படி வேணாலும் வந்து கொள்ளு பருப்பு வந்து செய்யலாம். நான் வந்து அடிக்கடி வந்து இந்த ஜீரக மிளகோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பூன் கொள்ளு பருப்பையும் போட்டு அப்படியே ஒரு ஓட்டி ரசம் வந்து வச்சிருவாங்க. நார்மலாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் 2 பீக்கங்காய் இருந்துச்சு, அதையும் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சாதம், ரசம், கொள்ளுப்பருப்பு ரசம், பீக்கங்காய் பொரியல், சுண்டல், அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக கெட்டியான தயிருங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு.